மழைக்கு இதமாக சூப்பரான ஒரு கார சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிட்டு ஒரு 15 அளவுக்கு பூண்டு பல் எடுத்துக்கிட்டு அது கூடவே இஞ்சி ரெண்டையுமே கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 4-5 வரமிளகாய் சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் ஒரு 15 சின்ன வெங்காயம் கட் பண்ணி அதையுமே சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். அது வதங்கிட்டு இருக்கும் போதே பார்த்திங்கன்னா தேவையான தக்காளி எல்லாம் ஒரு சைடில் கட் பண்ணி வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 7 தக்காளி அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி மேலே ஊறி வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வதக்குறதுல தக்காளி ரொம்ப சூப்பராக வதங்கி வரும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது கூடவே கொஞ்சம் உப்பு பெருங்காயத்தூள் போட்டுட்டு நல்லா தக்காளி பார்த்திங்கன்னா சுருள இந்த அளவுக்கு வதக்கி வர வரைக்கும் வதங்கி எடுத்துக்கலாம். இப்போ ஆற வச்சு மிக்சியில் அரைச்சிட்டு வந்துக்கலாம். தண்ணி அதிகமாக சேர்க்கக்கூடாது. இந்த சட்னி கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதே கடாயில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு அதை கூடவே கடுகு உளுந்து நான் இன்றைக்கி இந்த சட்னிக்கு நல்லெண்ணெயில் தான் சேர்த்துருக்கேன். அது நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு வந்த சட்னியை சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சு இறக்கணுன்னா சூப்பரான கார சட்னி ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.